இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த பவானி சட்டமன்ற தொகுதிக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க? எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. கொண்டு வந்தாங்களா? இன்னைக்கு விவசாயிகள் அதிமுக ஆட்சியில இங்க பெரும்பாலான விவசாயிகள் தான் இருக்கிறீங்க. விவசாய தொழிலாளி இருக்கிறாங்க. இரண்டு கண்களாக அதிமுக ஆட்சியில பார்க்கப்பட்டது. விவசாயி செழித்து வளர வேண்டும். விவசாயத்தை நம்பித்தான் 65% மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி விவசாயம் செழிப்பதற்கு மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நம்முடைய விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. கொரோனா காலம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. விவசாய சங்க பிரதிகள் என்னை சந்தித்து கோரிக்கை வச்சாங்க. விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை ஏற்று 2021ஆம் ஆண்டு 12,200 கோடி தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் பம்பு செட்டைங்க மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். இன்றைக்கு ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர் வாருவதற்கு குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து விவசாயி விலை இல்லாம மண்டல் அள்ளுனாங்க. அப்படி விவசாயிகளுக்காக எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக அரசாங்கம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலாங்களா? 525 அறிவிப்புகள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அறிவித்தார். 4/1 அறிவிப்புகளை நிறைவேற்றல. கிட்டத்தட்ட கேஸ் மானியம் மாதந்தோறும் 100 ரூபாய் கொடுத்தாங்களா? 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தலாங்களா? ஆனா அதிமுக பிரதான எதிர்க்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இல்லாவிட்டாலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கின்ற விதமாக மத்திய அரசு போராடி 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள உயர்த்தி கொடுத்தோம். அது பொறுக்க முடியாத ஸ்டாலின் போராட்டம் பண்ணார். அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா?